விருச்சிக ராசி நண்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின் 8வது வீடு அஷ்டம வீடு. காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி. அங்கே செவ்வாய் பகவான் என்ன பண்ணுவார்? நெருப்பாக பிரகாசிப்பார். விருட்சிகத்தில் நீராக இருப்பார். நெருப்பிற்கும் நீருக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அதே நேரத்துல இந்த நீர் இருக்கு பாருங்க, நெருப்பு அணைச்சிடும். இப்போ பழக்க வழக்கத்துல கூட இந்த மேஷ ராசிக்காரங்க விருட்சிக ராசிக்காரர்கிட்ட பழகக்கூடாது. அது தன்னைத்தானே ஒரு முடக்கி கொள்வதற்கு சமமானதாக மாறிவிடும். நெருப்பு நீர், புரியுதுங்களா? ஆனா இந்த நீர் இருக்கு பாருங்க, அது பரவிக்கொண்டே இருக்கும். தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தி கொண்டே இருக்கும். எப்படியெல்லாம் போக முடியும். தேங்கி கிடக்காமல் ஒரு இடத்தில் தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடையை மீறி வேறொரு பாதையை தேர்வு செய்து அந்த பாதையில் செல்லக்கூடிய நிலை நீருக்கு உண்டு. நீர் ஓடிக்கொண்டே இருக்கும், தன்னுடைய எல்லையை விரிவு செய்து கொண்டே இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது விருச்சிக ராசினருக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒரு வளமான நிலை உண்டு என்பது உறுதி. அதே நேரத்தில் கிரக சஞ்சாரங்களுக்கு ஏற்ப கர்ம வினைக்கு ஏற்ப பலன்கள் கிடைக்கும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பூர்வ புண்ணிய பலன்களையும் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இந்த மாதம், இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கும்? எந்த கிரகங்கள் யோகங்களை கொடுக்கும் என்று பார்க்கின்ற போது ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆவணி மாதம் விருச்சிக ராசினர். என்ன காரணம்னா, சூரியனுடைய சஞ்சாரங்கள். சூரியன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த ஆவணி மாதத்தில். இந்த ஆவணி மாதம் முழுவதுமே 10ஆம் இடத்துல, அதுவும் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ இது நாள் வரையில் தடைப்பட்டு வந்த வேலைகள் எல்லாம் இனிமேல் விறுவிறுவென நடக்க ஆரம்பிக்கும். வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். தொழிலில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வேலைக்காக எடுத்த முயற்சியா வெற்றியாகும். வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அப்போ எல்லாமே சூரியனால் சாதகமாக இருக்க போகிறது இந்த மாதத்தில். உங்களுக்கு சூரியனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு யோகத்தையும் நன்மைகளையும் வழங்கிட இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியும் அவர்தான், பூர்வ புண்ணியாதிபதியும் அவர்தான். அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா பாக்கிய ஸ்தானமான 9ஆம் இடத்தில் உச்சமாக சஞ்சரித்து உங்களுடைய ராசியையும் பார்க்கிறார். பொதுவாக பாக்கிய குருவை யோகத்தை அதிகரித்து கொடுப்பவர், செல்வாக்கையும் அந்தஸ்தையும் பதவியையும் ஏற்படுத்தி கொடுப்பவர் பாக்கிய குரு. எங்கேயோ ஒரு மூலையில் இருப்பீங்க, இந்த நேரத்தில் ஒரு பொறுப்போ பதவியோ உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் குருவுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு கிடைக்கின்றது. எந்த ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த ராசினருக்கு அந்த காலகட்டம் என்பது மிக யோகமான காலகட்டமாக இருக்கும். நெருக்கடிகள் இல்லாமல் நினைத்ததை சாதித்துக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்தஸ்தினை உயர்த்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வருமானத்தினை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்ந்து வாழக்கூடிய நிலைமை இருக்கும். அப்ப குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பது என்பது மிகப்பெரிய யோகம். குருவுடைய பார்வை சகோதர ஸ்தானமான 3ஆம் இடத்திற்கும் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறது. அப்ப பூர்வ புண்ணிய பலன்கள் என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக போகுது. பிள்ளைகளுடைய நிலையில் ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு, தவம் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தைரியமாக, தன்னம்பிக்கையாக, துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலையெல்லாம் இந்த மாதத்தில் விருச்சிக ராசினருக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம். என்னன்னா, உங்கள் லாபாதிபதி புதன் தான். அந்த புதன் என்ன பண்றாருன்னா, இந்த மாதத்தின் முற்பகுதியில் 10ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் ஆட்சியாக 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 2 சஞ்சார இடங்களும் புதன் சஞ்சரிப்பதற்கு யோகமான இடங்களாகும். அந்த இடத்தில் புதன் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை, அதிர்ஷ்ட பலன்களை கொடுத்தாக வேண்டும். ஒரு செல்வாக்கினை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு புதனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. எப்படி? அடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு புதிய பொருள் வாங்குறது, புதிய இடம் வாங்குறது, புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது, புதிய பொறுப்பு ஏற்பது, இப்படி சொல்லிக்கிட்டே போகணும். புதனுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக அற்புதமா இருக்கு. சுக்கிரனுடைய சஞ்சாரமும் இந்த மாதத்தில் சாதகமா இருக்கு. இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கின்ற அளவில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். குருவுடைய சஞ்சாரமே போதும். ராஜ கிரகமான சூரியன் சாதகமாக சஞ்சரிக்கிறார். இதற்கு மேல வேற என்ன வேணும் உங்களுக்கு?
ஒரு அற்புதமான காலகட்டம். எடுத்த வேலையெல்லாம் வெற்றியாகும். நினைத்த காரியமெல்லாம் நடந்தேறும். அதே நேரத்துல ராகு 4ஆம் இடத்துல கொஞ்சம் உழைப்பும் ஒரு பக்கம் இருக்கும், அலைச்சலும் ஒரு பக்கம் இருக்கும், வேலை பலுவும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைகிறார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைகிறார். கொஞ்சம் நிதானம் என்பது எல்லாவற்றிலுமே உங்களுக்கு வேண்டும். கவனமாக செயல்படுவதும் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக் கொள்வதும் நன்மையை அளிக்கும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.